ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி ஒகேனக்கல் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக 1.5 கிலோ லோகு மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பொரிக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. உங்கள் உரப்புக்கு தேவையான உப்பும் காரமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பூனில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கையில் காரம் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் மீனில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மீன் வறுவல் ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கை இல்லாமல் குலுக்கி எடுக்கும்போது நல்லா கலந்து வந்துடும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கை வந்து எரியும், மசாலாவில் கை வச்சா அப்படிங்கிறவங்கலாம் கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு அது ப்ராப்ளம் இருக்குது, நான் அதனால் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். அது மட்டும் கிடையாமல் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி பசைய போகிறோம். தண்ணி சேர்க்காமல் இந்த ஈரத்துலேயே தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றி செஞ்சோம்னா நமக்கு மீன்லேருந்து மசாலா ஊதிராமல் நல்லா வரும். மீனோட மசாலாவும் சேர்ந்து ஒட்டி வரும், உதிராமல் நல்லா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்காக தான் எண்ணெயை சேர்த்து நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்து ஒரு 1 ஹவர் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மசாலாவும் மீனும் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் மீன் பொரிக்கவோ இல்லை மீன் வறுக்கவோ இருக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன பாத்திரமாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் கையில் உங்களுக்கு குத்த ஆரம்பிச்சிடும். அதே போல் மீன் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலா வந்து தடவி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா மசாலா சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒரு 1 ஹவருக்கு வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீனோட மசாலாலாம் நல்லாமே கலந்துருக்குது. இப்போ நம்ம மீன் பொரித்து எடுத்துக்கலாம். வானல் நல்லா சூடு ஏறிடுச்சு. 150 ml அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1.5 கிலோவுக்கு 150 ml கரெக்டாக இருக்கும். அதிகப்படியாக சேர்க்கும்போது நம்ம ரீயூஸ் பண்ண மாட்டோம், எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இந்த அளவுக்கே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 துண்டாக மீன் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம எண்ணெய் சேர்த்து பசைஞ்சதால் நமக்கு வானல்லையும் இது நல்லா ஒட்டாமல் நல்லாவே வரும். 2 பக்கம் திருப்பி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா எடுத்துக்கிட்டோம். பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. சூப்பராக நல்லா செவச்சவே நமக்கு மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் சேனலை வந்து க்ரோத் பண்ண முடியும். அதே போல் நிறை குறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.